Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் உங்களின் கார்த்திக். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷன்ல புது வீடு பாத்தீங்கன்னா கட்டி விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த வீடை பத்தி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. இந்த வீட்டோட மொத்தம் இடமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சைடில் வந்து வீடு வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் எந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள எந்த மாதிரியான டிசைன் போட்டிருக்காங்க, ஃப்ளோரிங்லாம் எந்த மாதிரியான டைல் வந்து பதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுடைய ஃப்ரண்ட் கேட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் சீட் ஃப்ளவர் டிசைன் கட்டிங் டிசைன் வந்து போட்டிருக்கிறாங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா தான் பார்க்குறோம். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வெஹிக்கிள் கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 BHK ஹோம் தாங்க. கார் பார்க்கிங், 2 பெட்ரூம், அட்டாச் டாய்லெட் வந்துடும், கிச்சன் இருக்குது, பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டை வந்து உள்ள எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட மெயின் டோருக்கு என்ட்ராக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேனைட் டைப்பிலான ஸ்டெப் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வீடு. இப்போ நம்ம வரும்போது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, சைடில் 2 பக்கமும் நிறைய வீடுகளாக இருந்திருக்கும். எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பில்டர் கட்டினா தான் எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா சேல் ஆகிடுது. இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வுட் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் தேக்கு மரத்தலான வுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய ஹால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லென்த்தான ஹாலாக கொடுத்துருக்குறாங்க. 3 பா சேனல் 2 கொடுத்துருக்குறாங்க, 2 பா சேனல் 1 கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளோரிங் டைல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வால் பட்டி பார்த்துருக்குறாங்க. டாப் சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா வால் பட்டி பார்த்துருக்குறாங்க. நம்மளுடைய நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனும் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொஞ்சோண்டு திரும்பினீங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சைஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, உள்ள மெட்டீரியல் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அட்டாச் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க, இந்தியன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். வீட்டுடைய பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் வந்து பிளம்பிங் ஒர்க் வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 பா சேனல் வந்து 1 கொடுத்துருக்காங்க, 2 பா சேனல் 1 கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வுட் ஒர்க் வந்து நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமுடைய ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா செவர்களில் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது வாட்டர் மூலமாக. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து தாங்க வச்சுருக்குறாங்க. விற்பனைக்கு வரக்கூடிய நிறைய வீடுகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா PVC நல்லி தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் இந்த பெட்ரூமில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வரும். இன்னொரு பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூமில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு நேர் ஆப்போசிட்டில் தெரியுது தான் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம். இப்போ என்ட்ராகக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா வீட்டோடைய கிச்சன் தாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லென்த்தான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இடம் வந்து கொஞ்சம் சுருகலாக தான் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. குக் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனைட் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா வந்து தனியாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட் நமக்கு நேரம் ஆப்போசிட்டில் தெரியுதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியா, அதுக்கு சிம்பிளாக வந்து தனியாக ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. கிச்சன்லேருந்து பின்பக்கம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் காம்பவுண்ட் சுவருக்கும் வீட்டு சுவருக்கும் இடைப்பட்ட கேப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி கிட்ட கேப் கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் தாராளமாக வீட்டை சுற்றி வர முடியுங்க. இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா மெயினான ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது. வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து இருக்குதுங்க. கரெக்டாக நம்ம நிற்கிற லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு கிட்ட இந்த பில்டரை தான் கிட்டிருக்காங்க. எல்லா வீடுமே சேல் ஆகிட்டு இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இப்போதைக்கு சேலுக்கு வந்து இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூமில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாலில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷவர் அவைலபிள் இருக்குது, அதில் ஹேண்ட் வாஷ் அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு தனியாக வந்து லைன் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரில் யூஸ் பண்ணிக்கூடிய டைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரிப்பான டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய பெட்ரூம் தாங்க. அடுத்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்களா. ஏன்னா இது வந்து பெரிய சைஸ் பெட்ரூம். அப்போ பார்த்ததை விட இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பா சேனல் வந்து 2 இடம் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமான வசதியாக இருக்குங்க. இந்த வீட்டில் ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணிக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு மட்டும் தான் வேறு டைல் வரும். இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் டைல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுடைய மாடிக்கு போயிட்டு மாடியில் வந்து சுற்றுப்புற அமைப்புலாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து வீடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடு கரண்டாக அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் ஃபஸ்ட்டு எங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடு அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தாங்க இந்த வீடு இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வீடை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் மற்றும் வீட்டின் புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கில் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வீட்டின் புகைப்படங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் வீடை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிற டேரக்ட் காண்டாக்ட் நம்பரும் அங்கே தாங்க இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீட்டுடைய ப்ரைஸ் அமௌண்ட்டாக இந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இந்த ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க, நெகசிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.